ஒரிசாவில் தமிழர் மாநிலத்தை ஆள்வதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா சொல்றாரு. திமுக தேர்தல் வாக்குறுதிகள் அது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். 10% விழுக்காடு கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் 510 வாக்குறுதிகளில் எத்தனை முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன? ஒரு சொட்டு மது இல்லாத மாநிலம், கஞ்சா இல்லாத மாநிலம், ஒரு சொட்டு மழைநீர் வீணாகாத மாநிலம், கல்வியில் சிறந்த மாநிலம், வேளாண்மையில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம், மருத்துவ தலைநகரம் என தமிழ்நாடு குறித்த பெருங்கனவு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பு 6 மாதங்களுக்கு எங்களிடம் வழங்கப்பட்டால் இவை அனைத்தையும் செய்து முடிப்போம். 6 மாதத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா நாங்கள் விலகிடுறோம். இது மக்களுக்காக சொல்கிறேன். மக்கள் வாக்கு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்தால் 6 மாதத்தில் இதெல்லாம் செய்யலைன்னா நாங்கள் விலகிடுறோம். தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை மீண்டும் உயர்த்தக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து அவை அனைத்துக்கும் ஒருவர் பெயரில் தனித்தனி மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒரே இணைப்பாக மாற்றும் பணியில் மின்சார வாரியம் ஈடுபட்டிருக்கிறது. இதனால் ஒரு இணைப்பு தவிர மற்ற இணைப்புகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படும். மின்சார கட்டணமும் கடுமையாக உயரும். மின்சார வாரியத்தின் இந்த நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது. கிராம பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் சிறிய அளவில் வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுவதன் மூலம் வாழ்வாதாரம் ஈட்டும் மக்கள் அதிகம் பேர் இருக்கின்றனர். அவர்களை இது கடுமையாக பாதிக்கும். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் மின் இணைப்புடன் ஆதார் கார்டு இணைக்கும்படி அரசு கூறிய போதே இந்த அச்சம் எழுந்தது. ஆனால் அப்போது மின்சார இணைப்புகள் ஒன்றாக இணைக்கப்படாது என்று கூறிய தமிழக அரசு இப்போது தலைகீழாக நிலையை மாற்றிக்கொண்டு பல மின் இணைப்புகளை ஒன்றாக இணைப்பது தவறு. இதற்கான நிபந்தனைகளை பாமர மக்களால் நிறைவேற்ற முடியாது. எனவே இத்திட்டத்தை கைவிட வேண்டும். அடுத்தது, கட்டண உயர்வு கூடாது. 2022ஆம் ஆண்டில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்த ஆணைப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் வீடுகள் மற்றும்
வணிக இணைப்புகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படும். கடந்த ஆண்டு இதன்படி மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசு முயன்றபோது பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் வீடுகளுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தாமல் வணிக நிறுவனங்களுக்கு மட்டும் உயர்த்தப்பட்டது. நடப்பாண்டில் ஜூலை மாதம் முதல் அதிகபட்சமாக 6 விழுக்காடு மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளில் ரூபாய் 31,500 கோடிக்கு 31,500 கோடிக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் உயர்த்தப்பட்டால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இந்த அளவு கட்டணத்தை உயர்த்தியும் மின்சார வாரியத்தின் நட்டம், அதாவது இழப்பு, குறைவதற்கு பதிலாக அதிகரித்துள்ளது. எனவே கட்டண உயர்வால் பயனில்லை. மின்சார வாரியத்தில் நடக்கும் அப்புறம் நீங்கள் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம ஊழல்களை யார் சொன்னது? மின்சார வாரியத்தில் நடக்கும் ஊழல்களைத்தான் தடுக்க வேண்டும். மின்சார கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். அடுத்தது, திமுக தேர்தல் வாக்குறுதிகள். அது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2018ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் திமுக மொத்தம் 510 வாக்குறுதிகளை அளித்தது. 510 வாக்குறுதிகள். அவற்றில் அதிகபட்சமாக 10% விழுக்காடு கூட நிறைவேற்றப்படவில்லை. அதில் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம், நீட் விலக்கு, மின் கட்டண குறைப்பு, பேருந்து கட்டண குறைப்பு, 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை, தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் 75 விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு ஒதுக்கீடு, புதிய மாவட்டங்கள், நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் விலை உயர்வு, உள்ளிட்ட பெரும்பாலான வாக்குறுதிகளை இன்றைய அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சரும் ஏனைய அமைச்சர்களும்
கூறி வருகின்றனர். இது மக்களை ஏமாற்றும் செயல் என்று சொல்லலாமா? சரி. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் 510 வாக்குறுதிகளில் எத்தனை முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சொல்ல போகிறது நீண்ட நாளாக பல்லாண்டு காலமாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை அல்லது கூட்டங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்ற ஒன்று. அதாவது பொது சேவை பெறும் உரிமை சட்டம். பொது சேவை பெறும் உரிமை சட்டம் தேவை. மக்களுக்கு தேவையான சாதி சான்று, பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, வசிப்பிட சான்றிதழ், வருவாய் சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை பெறுவதற்கு குறைந்தது 500 முதல் 10,000 வரை கையூட்டாக வழங்க வேண்டியிருப்பதாகவும், கையூட்டு கொடுத்தாலும் கூட குறித்த காலத்தில் சான்றிதழ்கள் கிடைப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கையூட்டு கொடுத்தால்தான் சேவை கிடைக்கும் என்பது அவமானம். கையூட்டு கொடுத்தால்தான் சேவை கிடைக்கும், அரசின் சேவை கிடைக்கும் என்பது அவமானம். மக்களுக்கு அரசின் சேவைகள் குறித்த நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரே தீர்வு. தமிழகத்தில் பொது சேவை சட்டம் இயற்றப்பட்டால் பல்வேறு சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படும். குறித்த காலத்தில் அரசின் சேவை கிடைக்காத மக்களுக்கு 10,000 வரை இழப்பீடு வழங்கப்படும். பொது சேவை பெறும் உரிமை சட்டம் அண்டை மாநிலங்களான கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் அண்டை மாநிலங்களான கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது. எனவே அடுத்த மாத இறுதியில் கூட இருக்கும் சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் சேவை பெறும் உரிமை சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய தமிழக முதல்வர் அடுத்தது போகிறதான் முடிச்சாச்சு. நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பெயர் கூறும்படி சாதனை படைக்க வேண்டும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக இருந்த ஒவ்வொருவரும்
ஒரு வகையில் சாதனை படைத்து வரலாற்றில் அவர்களின் பெயரை பதிவு செய்திருக்கின்றனர். எடுத்துக்காட்டாக ராஜாஜி சென்னை மாகாணத்தில் சேலம், வட ஆற்காடு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முதலாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினார். ராஜாஜி முதலமைச்சராக. அப்பொழுது மாகாணம், சென்னை மாகாணம் ஒரு பெரிய. அதன் பிறகு வந்த உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் சென்னை மாகாணம் முழுமைக்கும் மதுவிலக்கை நீட்டித்தார். மாகாணம் பூரா. அப்புறம் 3வது கர்மவீர காமராசர் ஏராளமான பாசன திட்டங்களையும் தொழில் திட்டங்களையும் செயல்படுத்தினார். அதன் பிறகு அண்ணா முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் மும்மொழி திட்டம் ரத்து செய்யப்பட்டு இருமொழி திட்டம் கொண்டு வரப்பட்டது. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அண்ணா முதலமைச்சராக இருந்தது. சென்னை மாகாணத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது கலைஞர் பேருந்துகளை அரசுடைமையாக்கியது. எனது வலியுறுத்தலை அல்லது போராட்டத்திற்காக ஏற்று எம்பிசி இஸ்லாமியர் அருந்ததியர் என இஸ்லாமியருக்கு அருந்ததியருக்கு என 3 வகையான இடஒதுக்கீட்டை வழங்கியவர் என்ற பெருமை கலைஞருக்கு உண்டு. அடுத்த முதலமைச்சர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மறைந்த ஜெயலலிதா அம்மையார் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9ஆம் அட்டவணையில் சேர்த்து பாதுகாத்தார். அதே போன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 3 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்து முடித்து விட்டார். 3 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்து முடித்து விட்டார். ஆனால் அவரும் சொல்லிக்கொள்ளும்படி இதுவரை எந்த சாதனையும் படைக்கவில்லை. மீதமுள்ள இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சியிலாவது சமூக நீதி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரலாற்றில் முத்திரை பதிக்க வேண்டும். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் கனவு ஆட்சி. தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கஞ்சா 1, கஞ்சா 2, கஞ்சா 3, கஞ்சா 4 என காவல்துறை அடுத்தடுத்து அதிரடி சோதனைகளை நடத்துவதாக காவல்துறை கூறிக்கொள்கிறது. மகிழ்ச்சிதான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட கடந்த 16ஆம் தேதி சென்னையில் ஆலோசனை நடத்தினார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவர் என்று முதலமைச்சர் கூறினார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கனவு கொள்கை ஒரு சொட்டு மது இல்லாத மாநிலம், ஒரு சொட்டு மது இல்லாத மாநிலம், கஞ்சா இல்லாத மாநிலம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இப்போ நிறைய வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. என்னமோ மிட்டாய் மாதிரி கடையில் வச்சுட்டா அது மாதிரி 10 மணி நேரம் 12 மணி நேரம் அது மாதிரி வேலை செய்யுதுன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ இவர் தான் தலைமையில செயலாளர் தான் சொன்னார். உண்மைதானே? அவர் வழிமொழிகிறாரு மாவட்டம். அதை வச்சுன்னா அவ்வளோ நேரம் இருக்கேன். இது மிட்டாய் மாதிரி இருக்குமா? உள்ள வச்சுன்னா இன்னைக்கு வச்சா அந்த நேரம் வரைக்கும் மறுநாள் வரைக்கும் இருக்கு. நாடு எங்கேயே போய் கொண்டிருக்கிறது. ஒரு சொட்டு மது இல்லாத மாநிலம், கஞ்சா இல்லாத மாநிலம், ஒரு சொட்டு மழைநீர் வீணாகாத மாநிலம், கல்வியில் சிறந்த மாநிலம், வேளாண்மையில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம், மருத்துவ தலைநகரம் என தமிழ்நாடு குறித்த பெருங்கனவு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பு 6 மாதங்களுக்கு எங்களிடம் வழங்கப்பட்டால் இவை அனைத்தையும் செய்து முடிப்போம். 6 மாதத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா நாங்கள் விலகிடுறோம். இது மக்களுக்காக சொல்கிறேன். மக்கள் வாக்கு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்தால் 6 மாதத்தில் இதெல்லாம் செய்யலைன்னா நாங்கள் விலகிடுறோம். அதிகாரிகள் 6 மாதங்களுக்கு சரி, அது தேர்தலுக்கு இப்போ இருக்கிற அதிகாரிகள் 6 மாதங்களுக்கு எங்களின் கட்டளைன்னு கூட சொல்ல வேண்டாம், கோரிக்கைகளை, மக்களுக்கான இப்போ சொல்லி வருகிற கோரிக்கைகளை நிறைவேற்றினால் கூட இவை அனைத்தையும் சாத்தியமாக்குவோம். நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு ஒரு 10 அதிகாரிகள் எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து இல்லை, நாம் சொல்கிறத அப்படியே செய்கிற மாதிரியான ஒரு 10 அதிகாரிகள், ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் கொடுத்தாங்கனாக்கா கூட இது எல்லாத்தையும் நாங்கள் சாத்தியமாக்குவோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்போது பாமகவின் கனவு திட்டங்கள் அனைத்தும் நனவாவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அடுத்தது பாசன திட்டங்களை செயல்படுத்தாத திமுக அதிமுக அரசுகள். தமிழ்நாட்டில் கடைசியாக காமராசர் ஆட்சி காலத்தில் தான் இதில் இருக்குடா. தமிழ்நாட்டில் கடைசியாக காமராசர் ஆட்சி காலத்தில் தான் அமராவதி, ஆழியாறு, மணிமுத்தாறு, வைகை, கீழ்பவானி, கிருஷ்ணகிரி, சாத்தனூர், வீடூர் ஆகிய அணைகள் கட்டப்பட்டன. அதன் பின் 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றன. ஆனால் ஒரே ஒரு பாசன திட்டம் அல்லது அணை கூட இந்த கட்சிகளின் ஆட்சிகளில் கட்டப்படவில்லை. வேளாண் வளர்ச்சியில் இந்த இரு கட்சிகளுக்கும் அக்கறையோ தொலைநோக்கு பார்வையோ இல்லை என்பதையே இந்த உண்மை காட்டுகிறது. திமுக ஆட்சியில் கும்பலஹள்ளி, சின்னாறு, குண்டேரிப்பள்ளம் உள்ளிட்ட 41 அணைகள் கட்டப்பட்டிருப்பதாக திமுக அரசு மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது. 41 அணைகள் கட்டிட்டோம் நாங்கள், ஆனால் கட்டலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இவை எதையுமே இந்த 41 அணைகள் சொல்கிறாங்களே, இது எதையுமே அணை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த 41 அணைகளில் ஒரு அணையின் கொள்ளளவு கூட ஒரு டிஎம்சிக்கும் அதிகம் கிடையாது.
ம்? வேளாண்மையில் தமிழகம் சிறந்த மாநிலமாக வேண்டும் என்றால் காமராசர் ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் போன்றும் அதைவிட கூடுதலாக பயன் தரும் வகையில் நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதற்கான திட்டங்களை எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் சொல்லி வருகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி கூறி வருகிறது. ஆட்சிக்கு வந்ததும் அவற்றை செயல்படுத்துவோம். அடுத்தது நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 700 ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 700 ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும். தெலுங்கானா மாநிலத்தில் பக்கத்தில் உள்ள தெலுங்கானா மாநிலத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்கிறார்கள். சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 500 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டம் வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் உழவர்கள் விளைவிக்கும் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்க குவிண்டாலுக்கு ரூபாய் 500 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. ஆனால் திமுக அரசுகள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அதனால் தமிழகத்தில் நடப்பாண்டில் நெல் கொள்முதல் 10 லட்சம் டன் குறைந்துவிட்டது. நெல் கொள்முதல் 10 லட்சம் டன் குறைந்துவிட்டது நடப்பாண்டு. தமிழ்நாட்டில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 3000 கொள்முதல் விலை வழங்க வேண்டும் என்பதுதான் உழவர்களின் கோரிக்கை. இந்த இலக்கை எட்ட வேண்டுமானால் குவிண்டாலுக்கு குறைந்தது ரூபாய் 700 ஊக்கத்தொகையாக தமிழக அரசு வழங்க வேண்டும். இது சாத்தியமானது தான். 2024-25 ஆண்டில் 40 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக வைத்துக் கொண்டால் கூட அதற்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 700 வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டால் ஆண்டுக்கு 2800 கோடி 2800 கோடி மட்டும்தான் செலவாகும். இது பெரிய தொகை அல்ல. எனவே 2024-25 ஆண்டில் தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 700 வீதம் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். முடிக்க போகிறேன். முல்லைப்பெரியாறு புதிய அணைக்கு மத்திய அரசு அனுமதி தரக்கூடாது. முல்லைப்பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை கேரள அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. இப்போதுள்ள அணைக்கு 366 மீட்டர் கீழே புதிய அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வு செய்வதற்கான பணி வரம்புகளை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இறுதி செய்யவும் பழைய அணையை இடிக்க அனுமதி வழங்கவும் கோரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரளம்,
கேரளம் விண்ணப்பித்துள்ளது. அது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் வல்லுநர் குழு வரும் 28ஆம் தேதி விவாதிக்க உள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. முல்லைப் பெரியாறு அணை வலிமையாக இருப்பதாக கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. அந்த தீர்ப்பை பலமுறை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இத்தகைய சூழலில் மீண்டும் மீண்டும் புதிய அணை கட்டுவதற்கான பணிகளை கேரள அரசு மேற்கொள்ளக்கூடாது. அதை மத்திய அரசு அனுமதிக்கவும் கூடாது. மாறாக முல்லைப் பெரியாறு அணையை வலுப்படுத்தி அதன் நீர்மட்டத்தை 152ஆக உயர்த்த தமிழக அரசுக்கு ஒத்துழைக்கும்படி கேரள அரசுக்கு மத்திய அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். அடுத்தது வெள்ளத்தில் மிதக்கும் பேருந்து நிலையங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று ஓரளவு பெய்த மழைக்கு விழுப்புரம் பேருந்து நிலையம் வெள்ளத்தில் மிதக்கிறது. இதற்கு காரணம் அந்த பேருந்து நிலையம் மீதி சொல்லணும், பூந்தோட்டம் ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது தான். மழையால் வெள்ளம் ஏற்பட்டால் தண்ணீரை வழிய செய்ய வசதிகள் கூட விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இல்லை. அந்த வசதிகளை செய்ய வேண்டும். விழுப்புரத்தை போலவே திண்டிவனத்திலும் ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து தான் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டால் மழை காலங்களில் மிதக்கும் நிலைதான் ஏற்படும். எனவே திண்டிவனம் பேருந்து நிலையத்தை வேறு இடத்தில் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது இறுதியாக அனைத்து நாட்களிலும் ஜிப்மர் மருத்துவமனை புறநோயாளிகள் சிகிச்சை கொடுக்கணும். புத்த பௌர்ணமி நாளையொட்டி மத்திய அரசு விடுமுறை நாள் என்பதால் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இன்று புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது மாபெரும் தவறு. இதனால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து சிகிச்சைக்காக வரும் மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள். அத்தியாவசிய தேவையான மருத்துவ பணிக்கு விடுமுறை கூடாது. எனவே ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் சேவையை அனைத்து நாட்களும் வழங்க மருத்துவமனை நிர்வாகம் முன்வர வேண்டும். மருத்துவமனை மட்டும் இல்லை, எல்லா மருத்துவமனையும். இப்போ உங்களுடைய கேள்வி கணைகள் நீங்கள் உங்கள் கேள்வி கணைய ரொம்ப ரொம்ப குத்துற போகுது. தமிழகத்துல தொடர்ந்து கொலைகள் அதிகமா நடக்குது. இது தமிழக காவல்துறைக்கே ஒரு சவால் விடுகின்ற ஒரு நிலைமை. ஆக காவல்துறை அதிக விழிப்போடு கண்காணிப்போடு இருந்தால்
இதை கட்டுப்படுத்த முடியும். ஒரு கொலை ஒரு கொள்ளை கூட நடக்காமல் செய்ய முடியும். அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. இந்த காவல்துறை யாராவது ஒரு ஐஜி அல்ல டிஐஜி நிலை டிஐஜியோட ஒரு ஐஜி நிலையில் இருக்கிற ஒருத்தர் 2 பேர் வந்து எங்ககிட்ட யோசனை கேட்டால் நாங்கள் அந்த யோசனையை சொல்லுவோம். அப்போ ஒரு கொலை கூட நடக்காது தமிழ்நாட்டில். நெல்லை காங்கிரஸ் அது இப்போ இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் அந்த சந்தேக மரண வழக்கு காவல்துறை 10 தலைமுறை அமைச்சர் வரைக்கும் கைது பண்ணல. ஆனால் தற்போது இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு போட்டிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் சிபிசிஐடிக்கு மாற்றுறது, அப்புறம் சிபிஐக்கு மாற்றுறது, இதெல்லாம் அதாவது நான் சொன்னேன், காவல்துறைக்கு தெரியாமல் அல்லது காவல்துறைக்கு தெரியாமல் இல்லை, ஒரு சந்தேகம் ஏற்பட்ட, அதாவது இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுடைய குட் புக்ஸில் இருக்காங்க. குட் புக்ஸ்லன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, காவல்துறைக்கு தெரியாமல் நடக்காது. அதாவது ஆரம்பத்திலே இந்த விஷ செடின்னா ஆரம்பத்திலே கிளியறியணும். ஒரிசா மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு, தமிழர் வந்து ஒரிசாவை ஆளுவதா அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரிசாவில் தமிழர் மாநிலத்தை ஆள்வதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அமித்ஷா சொல்றாரு. ஒரிசாவில் ஐஏஎஸ் அலுவலர் வந்து தமிழ்நாடு சுத்த பாண்டியன் தான் வந்து மிகப்பெரிய நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து அதை முழுமையாக செயல்படுத்தி நவீன் பட்நாயக் ஆட்சியை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு அவர் தான் மிக மிக உதவிகரமாக இருக்காரு. அவர் தான் நேர் முதல்வராக செயல்படுற எண்ணத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் தமிழர் தான் ஒரிசாவை ஆடுறாரு அப்படின்ற அர்த்தத்தை தான் சொல்லியிருக்காரு. அதுதான் கேட்குறேன். அது நமக்கு ஒரு இது தானே. இவர் நல்ல யோசனைலாம் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக வாக்கு வெளியிட தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காரு. அது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? வெளிப்படைத்தன்மையோட இருக்கா, நடுநிலைமையா இருக்கு? வெளிப்படைத்தன்மை இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இருந்தால் தான் எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது. எல்லாம் மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க, மக்களும் அதில் விவரமான மக்களும் வாங்குறாங்க, அந்த மாதிரி நடக்குது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வச்சிருக்காங்களா சார், வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த சிசிடிவி கேம் அடிக்கடி பண்ணுறான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சார். பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி இது பல ஆண்டுகளான பிரச்சனை அது அந்த இயந்திரத்தை இது பண்ணி அங்கே கொண்டு போனாங்க. டெல்லியில் வந்து இதை அங்கே நீங்களே பாருங்கள் அப்படின்னாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. பழைய முறைக்கு வரணுன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலை. என்ன சொல்கிறாரு? பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் மட்டும்தான் நியமனம் பண்ணி வராங்க, நிரந்தர ஆசிரியர். ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறேன், என்னுடைய அறிக்கையை முழுசும் படிங்க. இது தற்காலிக ஆசிரியர் நியமனமே கூடாதுன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. முல்லை பெரியார் அணை சம்பந்தமா நீங்க பிரதமர் சந்தித்து வலியுறுத்திக்கலாம், அந்த அணை கட்டக்கூடாது. முல்லை பெரியார் அணை சம்பந்தமா நீங்க ஏன் பிரதமரை சந்திச்சு வலியுறுத்தக்கூடாதுன்றார். அந்த தேர்தல் இது எண்ணிக்கை முடியட்டும், 4ஆம் தேதிக்கு பிறகு சந்திப்போம். காஞ்சிபுரம் குன்றத்தூர்ல பாத்தீங்கன்னா பட்டா மாறுதலுக்கு வந்து லஞ்சம் கேட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. அவர் வெளியிட்டு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்காரு. லஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் இதுவா இருக்கு. ஒரு முடிவுக்கு இது ஒரு தேர்வு சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற ஒரு துறை தமிழகத்துல இருக்கா? அதான் அந்த துறை என்ன பண்ணுது இருக்கான்னு கேட்குறேன். முதல்ல துறை சட்டத்துல இதுல இருக்கு, இருக்கா? ஐயா, அப்ப முதல்வர்கள் சாதனை பட்டியல் வந்து வெளியிட்டு இருந்தீங்க கடந்த கால முதல்வர்கள். இப்ப இருக்கிற முதல்வர் பாத்தீங்கன்னா அந்த சிற்றுண்டி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து எங்க சாதனைன்னு சொல்லி வராங்க. அதை பத்தி காலை உணவு மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்துருக்காரு முதலமைச்சர், அதை ஏன் சொல்லலைன்னு கேட்குறாரு. ஆமாம்,
காலை உணவு கொடுத்தது நல்ல நல்ல திட்டம். அதனால திமுக ஆட்சி 3 ஆண்டு சாதனை எப்படி பாக்குறீங்க? வர சொல்லிட்டாரு. 3 ஆண்டு சாதனை இந்த காலை உணவு கொடுத்தது தவிர வேற EVKS இளங்கோவன் சார், EVKS இளங்கோவன் அவர் ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி சொல்றது தப்பு இல்லைன்னு சொல்லுவார். கடந்த அதிமுக ஆட்சியில் 6000 கோடிக்கு வந்து நிலக்கரி ஊழல் நடைபெற்றதுதான் ஒரு புகார் வந்தது. ஒரு தரமற்ற நிலக்கரியை வாங்கி அதாவது மின்சார வாரத்தை விநியோகம் பண்ணி 6000 கோடிக்கு ஊழல் நடைபெற்றது தகவல் வெளியாயிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் துப்பு துளைக்கி ஆராய்ந்து கண்டுபிடிச்சி நீங்கள் தான் ஊடகங்கள் தான் வெளியிடணும். நீங்கள் தான் வெளியிடணும். இல்லை இப்போ ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ அதெல்லாம் சொன்னோம்னா அது ஒரு இதுக்காக சொல்கிறாங்க போவாங்கன்னு. ஆனால் ஊடகங்களை சரியாக ஊடகங்களை வெளியிட்டு ஆதாரத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அரசும் பயப்படும் அல்லது மற்றவங்களும் பயப்படுவாங்க, அதிகாரிகளும் பயப்படுவாங்க.